அனைவருக்கும் வணக்கம். என் பேரு மஞ்சுளா. நான் மன்னார் மாவட்டம் பேசாலையில் வசிக்கின்றேன். கடந்த காலம் கடந்த சென்ற காலங்களில் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சிறிய வயதில் போய் அங்கதான் படித்ததெல்லாம். திருப்பி 2010ஆம் ஆண்டு எமது நாடான இலங்கைக்கு வந்து என்ற ஊர் மன்னார் மாவட்ட பேசாலையில் வசித்து வருகிறேன். நான் வந்தேன். சரி, நான் படிச்சதுக்கு இங்க வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை எடுக்கலாமா அப்படின்னு நினைச்சுதான் வந்தது. வந்து பார்த்தா வேலை எடுக்க இல்லாத சூழ்நிலை, சரியான கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தது. என்னடா, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக சில சமயங்களில் கூலி வேலைகளுக்கு கூடி போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில இயலாம போயிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து படிப்பிச்சது. இங்க வந்த போது அவங்களோட படிப்புகள் சரியான கஷ்டமா போயிட்டு, எனக்கு காசு இல்லை, டியூஷனுக்கு கட்ட காசு இல்லை, அப்படி இப்படி கொப்பி புத்தகங்கள் யூனிஃபார்ம் வாங்க காசுன்னு சரியா வரமாப்பட்டது. அப்ப ஹஸ்பண்டும் கூலி வேலை. அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம நான் இந்தியாவில் ஆயுர்வேதிக் கோர்ஸ் ஒன்று முடிச்சது. அதை வச்சு நம்ம செய்வோம் போட்டு ஆரம்ப காலத்துல ஒரு சிறிய முதலீட்டு ஊடாக அந்த தொழிலை 2016ஆம் ஆண்டு ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு இது அறிமுகப்படுத்தையெல்லாம் போயிட்டுது. சில கொடுத்த மனுஷன் அக்கம் பக்கத்துல சொல்லலாம், நம்பிக்கை இல்லாம இதை நம்பி நாங்க முகத்துக்கு போட்டா எதுவும் ஆயிருமெண்டு சரியா கவலைப்படுற மாதிரி எல்லாம் கதைச்சிருக்காங்க. நான் கூடைக்குள்ள வச்சு வீடு வீடாக சென்று எங்களோட ஊர்ல ஒவ்வொரு வீடா சொல்லி, நான் இதை பாவிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அதை கொடுத்து அவங்கள மேல மேல பாவிக்க வச்சுதான் இந்த பொருளை நம்பிக்கையான பொருளாக நான் இந்த நாட்டுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். 2-3 இந்த யூடியூப் சேனல் பையங்க வந்து தம்பிமார் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்ப அந்த வீடியோ ஊடாக கொஞ்சம் நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். எல்லா இடமும் என்ற உற்பத்திகள் தெரிகிற மாதிரி ஆயிட்டுது. அப்ப அவங்க வீடியோ போட்டதால வெளிநாட்டு ஓடர்களும் கொஞ்சம் கிடைச்சிது எனக்கு. அப்ப நம்ம சகோதரர்கள் அங்க இருந்து எனக்கு 1 கிலோ அனுப்புங்க, 2 கிலோ அனுப்புங்கண்டு அப்ப பாவிச்சாங்க. நிறைய எல்லா நாட்டுகள்ல இருந்து வந்தது எனக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, பார்சல் செலவு கொஞ்சம் கூட இருக்கிறதால எந்த பொருள் அவங்க வாங்கி எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. அவங்க சொன்னாங்க, அங்க யாராச்சும் வெளிநாடுகள்ல யாராச்சும் எடுத்து அங்க சேல்ஸ் பண்ணாங்க சொன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும் எடுக்கிறதுக்குண்டு. இப்ப இவ்வளவு தூரம் நாங்க காசு செலவழிச்சு எடுக்க கஷ்டமா இருக்குண்டு. அப்ப அது அங்க யார நாடுறது, யார்கிட்ட மொத்தமா கொடுக்குறோன்ட்டு எனக்கு தெரியாது. இப்ப இலங்கையில வந்து எல்லா மாவட்டங்களிலும் இந்த பொருள் விற்பனை ஆகுது. நான் வந்து சோப்புகள், பலவிதமான சோப்புகள் செய்கிறேன், கிரீமுகள் செய்கிறேன், ஃபேஸ் வாஷ், பாடி லோஷன் எல்லாம் ஆயுர்வேதி தான், கெமிக்கல் இல்லாத பொருட்கள் தான் நான் செய்கிறேன். எந்த குறிக்கோள் என்னன்னு சொன்னா, கெமிக்கல் இல்லாத பொருளை மக்களுக்கு நான் வழங்கணும். இந்த கெமிக்கல் போட்ட பொருட்களை பாவிச்சு மகளுக்கு முகங்கள்ல பல பிரச்சனைகள் வாரத்தால நான் கெமிக்கல் இல்லாத பொருளை கொடுக்கணும்னு சொல்லி போட்டுதான் நான் ஆரம்பிச்சேன். நான் எந்த வருமானமும் எனக்கு வருகிறது. என் பிள்ளைகளையும் நல்லபடியா படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். நிம்மதியாக பிள்ளைகளும் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. எத்தனையோ நாள் நாங்களும் அந்த நேரங்கள்ல பட்டினியா கிடந்த நாட்களும் உண்டு. அப்ப என்ன மாதிரி எல்லாரும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லித்தான் நான் எனக்கு 5 பேர் என்ற கம்பெனியில 5 பேர் வேலை செய்யறாங்க. சிறிய அளவுல ஒரு கம்பெனி ஒன்று வீட்டோட கட்டினான். நிறுவனங்களும் ஹெல்ப் பண்ணினாங்க எங்களுக்கு. அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் எனக்கு சரியான சப்போர்ட்டா இருக்கு. எங்களை மன்னார் மறை மாவட்டத்துல அரசாங்க அதிபர் சரியான சப்போர்ட் தராங்க எங்களுக்கு, கைத்தொழிலாளர்களுக்கு. டிஎஸ்ஓ எல்லா யாருமா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகஸ்தர் எங்களுக்கு சப்போர்ட் செய்யறாங்க. மற்றது சந்தை வாய்ப்புகளும் எனக்கு பெரிய அளவுல இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு போய்கொண்டிருக்குது. என்னன்னு சொன்னா, எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, இந்த பொருள்கள் வந்து வெளிநாடுகள்ல எடுத்து அங்க விற்பனை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சதுண்டா நல்லா இருக்கும். மற்ற எல்லாரும் விரும்பி வாங்கினாங்கன்னு சொன்னா, அதுவும் எனக்கு ஒரு 10-15 பேருக்காச்சும் வேலை கொடுக்கணும்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லாரும் கஷ்டத்தை மத்தியில் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க வேலை கொடுத்து நாங்களும் பெரிய அளவுல எந்த கம்பெனியும் கொண்டு போய் கெமிக்கல் இல்லாத பொருளை மக்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். என்னட்ட வந்து 5 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 2 மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கும் என்னால நான் வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மற்ற வந்து நான் வந்து எந்த தொழிலையும் பார்த்து கொண்டு, எந்த பிசினஸையும் பார்த்து கொண்டு நான் வெளியிடங்களுக்கும் வளவாளரா போய் ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கேன். என்ன மாதிரி மற்றவங்களும் ஆகணும்னு சொல்லி பயிற்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நான் நெடுந்தீவு வரைக்கும் போயிருக்கிறேன். நிறைய ஊர்களில் என்ஜிஓ ஊடாக
என்னைய கூட்டிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி அவங்களும் சுய தொழில் கத்துக்கணும், பெரிய அளவுல வரணும்னு சொல்லி. மற்றது வந்து எந்த சோப்பை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீர்கொழும்பு கொம்பனியில வந்து ஒரு 2000 சோப்பு எடுத்தாங்க. அவங்க அதை வித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வித்து முடிய என்னோட திருப்பி வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து புத்தளத்துல ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்கள் வாங்கி கொண்டிருக்காங்க கிட்ட. அதுவும் சிறிய அளவுல தான் வாங்குறாங்க. இப்ப பெரிய ஓடர்ஸ்கள் வந்துட்டா நானும் எல்லாருக்கும் கொடுத்து இந்த சோப்புகளை நான் மற்றவங்க எல்லாரும் பாவிக்கக்கூடியதா இருக்கும். மற்றது வந்து நான் செய்யற சோப்புகள் என்னன்னு சொன்னா சார்கோல் சோப்புண்டா எல்லாருக்கும் தெரியும், சிரட்டை கரியால செய்யறது. அது வந்து முகத்துல பருக்கள், கரும்புள்ளிகள் எல்லாமாலையும் அது எல்லா ஸ்கின்னுகளுக்கும் ஒத்து போகும். ஒரு நல்ல சோப்பு எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடியதாக, பரு இல்லாத ஆக்கள் கூடி அதை விரும்பி வாங்கி அதை போடக்கூடியதாக இருக்குது. மற்ற கற்றாழை சோப்பு, கற்றாழை சோப்பு வந்து ஒரிஜினல் கற்றாழையில நான் கற்றாழை விலைக்கு வாங்கி அதை செய்கிறேன் நான். அந்த கற்றாழை சோப்பும் எல்லாருக்கும் வாங்கக்கூடியதா இருக்குது. மற்ற பப்பாயா சோப்பு செய்கிறேன், ஆட்டுப்பால் சோப்பு செய்கிறேன். மற்றது கடி தேமல் சொறி அதுகளுக்கு சோப்பு செய்கிறேன். மற்றது கிரீமுகள் செய்கிறேன், உருளைக்கிழங்குல, பீட்ரூட்ல, ரைஸ்ல அப்படியான இதுகளால கிரீம்களும் செய்கிறேன் நான். மற்ற பொடி லோஷன் எல்லாம் மூலிகையால நான் 55 விதமான ப்ராடக்ட் செய்கிறேன் நான் மூலிகையால. அப்படினால இன்னும் மேல படிக்கணும் எனக்கு ஆசையில நான் ஐக்காவுல சேர்ந்து ஆயுர்வேதி படிச்சு முடிச்சு இப்ப பட்டம் வாங்கி கொண்டு 30ஆம் தேதி எங்களுக்கு பிஎம்எஸ்ஹெச்ல பட்டம் அளிப்பு நடந்தது. அது கூட நான் மேற்படிப்பை தொடர்ந்து நான் படிச்சு பட்டம் வாங்கி இருக்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. இலங்கையில வந்த பிறகு நான் எனக்கு சின்ன வயசுல போனதால எனக்கு தெரியல என்ன செய்வோம், இடங்கள் மாற்றம் எல்லாம் மாற்றமா இருக்கிறதால பயந்துட்டேன் நான். என்னதான் வந்தோம், ஏன்டா வந்தோன்னு பிள்ளைகள் கூட கேட்பாங்க, ஏமா நாங்க நல்லா இருந்த இடத்துல இங்க கூட்டிட்டு வந்து எங்களை கஷ்டப்படுறீங்கன்ட்டு. ஆனா இப்ப நான் சந்தோஷப்படுறேன். என்ன சொன்னா பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க, எனக்கும் வருமானம் வந்து கொண்டு இருக்குது. இந்த குடும்ப நிலையையும் நான் அறிஞ்சு என்னென்ன தேவைகளோ என்ற கையால இந்த ஒரு அரிசி வாங்குறதோ இது வாங்குறதோ எந்த கையால நான் காசு போடும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. என் பொருளை பாக்குறவங்க எல்லாரும் ஒரு தடவையாச்சும் விரும்பி பாவிச்சு பாருங்க. சியாக்கா சம்பகுடி செய்யறேன், கொழும்பு வரைக்கும் ஆர்டர் பண்ணி நான் போஸ்ட் ஆஃபீஸ் ஊடாக நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அவ்வளவு பொருட்களையும் யாருக்கு தேவையோ எல்லாரும் என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னா என்ன நம்பர் இருக்கு, ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு தரம் பாவிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். எனக்காக மட்டும் சொல்லல, நானும் பெரிய அளவுல எல்லாருக்கும் வேலை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பெருக்கிறதுக்காக நான் ஆசைப்படுறேன். மற்றது வந்து பண்ணுங்க சார் கதைக்கு நான் இதனூடாக மேல மேல நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். இன்னும் படிக்க ஆசைப்படுறேன். நான் இன்னும் படிச்சு கொண்டு இருக்கிறேன். என்ன சொன்னா ஆயுர்வேதி மூலிகைன்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் இன்னும் கத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். ஏண்டா ஆயுர்வேதியை பற்றி ஆயுர்வேதியாலேயே எல்லாம் செய்யணும், மக்களுக்கு நல்ல ஒரு பொருளை கொடுக்கணும்னு சொல்லித்தான் நான் ஆசைப்படுறேன். மற்றது வந்து ஆயுர்வேதியால நான் இது செய்யறேன், தேயிலை செய்யறேன், மூலிகை தேயிலைகள் அது வந்து உடம்புக்கு நல்லா இருக்கும், அதுவும் செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ மூலிகையால எல்லாம் நான் செய்வேன் நான். நீங்க ஆர்டர் பண்ணலாம். என் நம்பர் வந்து 077 39 72 7309. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் வெளிநாடோ அல்லது உள்நாட்டுக்குள்ள எந்த ஊர்ல இருந்தாலும் நான் எல்லாருக்கும் நான் அனுப்பி விடுவேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல அவடாக. மற்றது வந்து சிங்கள ஆக்கள் கூடி எனக்கு சிங்களம் தெரியாது. ஆனா அவங்க கூடி என்ற பொருளை எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. அவங்க கூடி எனக்கு கொழும்புல இருந்து ஆர்டர் பண்றாங்க, போன் எடுக்கிறாங்க, எனக்கு இந்த சியாக்கா அனுப்புங்க, சோப் அனுப்புங்கன்ட்டு. நான் அவங்களுக்கு நான் கொரியர் ஊடாக நான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். மற்றது வந்து நீங்க பாவிச்சு பாருங்க. மற்றது நானும் வந்து பெரிய அளவுல ஆசைப்படுறேன். நான் பெரிய ஒரு கம்பெனி ஒன்று கட்டி 100 பேருக்காச்சும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஆசைப்பட்ட மட்டும் முடியாதானே, எல்லாரும் மக்கள் என்ற பொருளை நம்பி வாங்கணும், வாங்கி பாவிச்சு பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிறைய ஓடர்ஸ்கள் வந்தா தான் நான் அந்த அளவுக்கு எட்ட முடியும் என்ற லட்சியத்தை. நிறைய பேர் வந்து இப்பயும் வேலை வாய்ப்பு கேட்கறாங்க என்னட்ட, எங்களுக்கு வேலை தாங்கன்னு சொன்னா கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இப்ப வருமானம் இல்லத்தானே. அதனால நானும் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் இன்னும் கூட வெக்கப்படுறது இல்லை. நான் கேட்டாங்கடா யாராச்சும் அவங்ககிட்ட ஒரு மீட்டிங்கோட நடந்து அந்த டிஎஸ் ஆபீஸ்லயோ கச்சேரியிலயோ அல்லது வேற எங்கேயோ ஒரு மீட்டிங் மாத சங்கத்தை ஏதோ நடந்தாலும் கூடைக்குள்ள நான் இந்த சாமானை வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் அந்த நேரம் போய் அறிமுகப்படுத்துவேன். எப்படி போட்டு பாருங்க, அதுலயும் எனக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஆகும்.
வாங்கினவங்க திரும்பி திரும்பி வாங்குற ஒரு நாளும் பாவிச்சவங்க வாங்காம இருந்தது இல்லை. நான் புதுசா வாங்குற ஆக்கத்தான் கொஞ்சம் யோசிச்சு வாங்குவாங்க. போட்ட பிறகு பிறகு அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். மற்ற கடைகளுக்கு நாங்க விற்கணும்னு சொன்னா நல்ல பொருள். ஆனா விற்கணும்னு சொன்னா கவர்கள் எனக்கு பெரிய அளவுல வசதி இல்லை தானே. நார்மல் லேபிள் தான் அடிச்சிருக்கிறேன், நார்மல் கவர் தான் சோப்புக்கு வச்சிருக்கிறேன். இப்ப கடைகள்ல போனா சூப்பர் மார்க்கெட்ல போனா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வடிவான கவர் பண்ணி தாங்க, வடிவான லேபிள் போட்டு தந்தா தான் நாங்க வாங்கி விற்கலாம் இதுலண்டு. அப்ப அதனால எனக்கு வசதி இல்லை. அந்த கவர்கள் செய்யவோ இது செய்ய வசதி இல்லை. 8 வருஷமா செஞ்சு கொண்டு வரேன். ஆனா மாற்றங்கள் இருக்குது. இன்னும் ப்ரொடக்ட நான் கூட்டிக் கொண்டு யாரு மக்கள் என்ன கேட்கிறாங்களோ, என்ன பிரச்சனைக்காக உடம்புல என்ன பிரச்சனைக்காக கேட்கிறாவோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்து கொண்டு வரேன். மக்கள்ன்ற ஆதரவால நான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். கடவுள்ற ஆசீர்வாதத்தை முதல் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த அளவுக்கு என்னைய உயர்த்தினேன். நான் வெறும் கையோட வந்தேனா வந்து இப்ப இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் கடவுளும். முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்றேன். மற்றது மக்கள் என்ற பொருளை நம்பி வாங்கி போடுறதால இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். இதுக்கு மேலே நான் இன்னும் உயரணும், இன்னும் நல்லா கத்துக்கணும். நான் பெரிய ஒரு கம்பெனியா உருவாக்கணும்னு சொல்றதுதான் என்ற மிகப்பெரிய ஆசை. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். மற்றது மக்களுக்கு சொல்ல வேண்டிய என்னன்னு சொன்னா, மக்கள் பெண்களுக்கு குறிப்பா சொல்றேன், கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள இருக்காம தயவு செய்து எவ்வளவோ தொழில் இருக்கு. கச்சேரி ஊடாகவும் டிஎஸ்ஓ ஊடாகவும் நிறுவனங்களோடாகவும் தொழில் பயிற்சிகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குதோ அதை செய்யுங்க. கட்டாயம் பழகுங்க, கட்டாயம் படிங்க. வீட்டுக்குள்ள அடைஞ்சுக்கிறாங்க. கஷ்டம்னு கண்டா வீட்டுல இருந்தா கடன் கூடும், கஷ்டங்கள் கூடும், வீட்டை சண்டை வரும், பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்காது. அப்ப நம்ம ஒரு சிறிய தொழில ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது பெரிய பெரிய அளவுக்கு நம்ம வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. இது ஒரு பிரச்சனை. நான் முதலாவது செஞ்சு கூடையில கொண்டு திரியும் போது வெளியில ஆக்களெல்லாம் கேலி பண்ணினாங்க தான். என் காதுல இன்னும் எதிரொலிக்குது, இவக்கு தேவையில்லாத வேலை இதை செஞ்சு கொண்டு சும்மா வீட்டை இருக்காம இதை செஞ்சு கொண்டு திரியுத பாரு அப்ப அப்படின்லாம் என்னைய நிறைய கதைச்சாங்க. ஆனா இப்ப அந்த கதைச்சவங்க என்னைய பாராட்டுறாங்க. இப்ப ரோட்ல வரும்போது கூடி இந்த சார் வீட்டுக்கு வரும்போது கூடி என்ன பார்த்துட்டு கதைச்சிட்டு, பாத்தியா பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க அந்த போட்டோ, நீ பட்டம் வாங்கிட்டியா பாத்தியா, எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற வார்த்தை கொம்பனிய பெரிய இதை ஆக்கிட்டேன், ஆக்கள்லாம் வச்சு செய்யறியாம அப்படின்னு சொல்லும் போது முதல் பழிச்ச ஆக்கள் இப்ப என்னட்ட அப்படி சொல்லும் போது எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. இப்படி எல்லாரும் உருவாகுங்க. கஷ்டப்பட்டு வீட்டு இருக்காம பெண்களா பிறந்த நம்ம சாதிச்சு காட்டணும். என்னால முடியும்னு செஞ்சு காட்டணும். நீங்களும் தொழிலை கத்துக்குங்க, முன்னேறி வாங்க. நன்றி.